யங் தாத்தாவின் சங்க உறுப்பினர்களுக்கு 80வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று முதல் முறையாக தன்னுடைய சுதந்திர தின உரையையும் சுதந்திர கொடியையும் இன்னைக்கு புனித சார்ஜ் கோட்டையிலே ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுபோக தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த அறிவிப்புகள், இன்று நடந்த அந்த மாஸ் மொமெண்ட் அப்படி இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு கனவா இருந்துச்சுல்ல. எங்க அண்ணன் ஒரு உச்சபட்ச மரியாதை தமிழ்நாட்டில் எங்க அண்ணனுக்கு ஒரு உச்சபட்ச மரியாதை கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த தாவேகா தொண்டர்கள்லாம் எதிர்பார்த்து இருந்த அந்த உச்சபட்ச மரியாதை இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கும் போது செம சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. பல எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அப்புறம் அதுக்கு பிறகு அவங்களுடைய ஃபேமிலி நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு பேரை நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு சம கடுப்பு அந்த அம்மா வந்ததில்ல. கட்டிக்கிட்டு வந்தவளுக்கு இல்லாத உரிமை, ஒட்டிக்கிட்டு வந்தவளுக்கு என்ன அந்த உரிமை அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசுலையும் இருக்குது, என் மனசுலையும் இருக்குது. என்ன பண்ணுறது? அவர் அந்த மனுஷன் அதை யோசிக்க மாட்டாங்கிறாப்பல. கரெக்டாக அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு கையை காமிக்கிறோம், இப்படி வணக்கம் சொல்லுது. சல்யூட் தலைவர் விஜய் இப்படி சல்யூட் போறாரு, அருமையாக போறாப்ல. அந்த மாதிரி இப்படிங்குது. இதை கையை ஒடிச்சு மணிக்கட்டை அடிச்சு தொங்க விட்ட மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கு. உட்காரும் போது சோபா அம்மா வணக்கம் கொடுவான், கும்பிட போடுது. எனக்குன்னா செம்ம கடுப்பாயிட்டு. பார்த்து கண்டுக்காம போக வேண்டிய சந்திரசேகர் பெரியப்பா எப்படி கண்டுக்காம உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கிறாப்பல, அருமையாக உட்காந்துருக்காப்பல. இந்த அம்மா வணக்கம் போடுது. இந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும்னு எல்லாம் ஊர்வலம் பேசிக்கிடுது. யாருக்குமே பிடிக்கும்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுறது? ஒரு நல்ல விசேஷம், சூப்பரான மாஸ் மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அம்மா பாதியில் கெடுது. என்றைக்குமே இப்படி தான் நடக்கும். இன்றைக்கி புதுசாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலே இந்த அம்மா வந்துடும். நம்ம என்னென்னமோ கற்பனை பண்ணியிருந்தோம். அந்த அம்மா இது வாங்கிட்டு போயிட்டு அந்த அம்மா டிவோர்ஸை வாபஸ் வாங்கிட்டு இதுக்கு பிறகு 2 பேரும் ஒன்று சேர போகிறாவோ, கடகராசி பூச நட்சத்திரம் அங்கே இருக்குங்க, இங்கே இருக்குங்க, கட்டம் சரியாக இருக்குன்னா அந்த அம்மா உட்கார்ந்ததுல எல்லாருக்கும் போச்ச போசன்னு ஏறிய ஆரம்பிச்சுட்டு எல்லாம் நொட்டிட்டு போச்சு. கண்ட கனவெல்லாம் வீணா போயிட்டு வருத்தம் இருக்கதான் செய்யணும் வச்சுக்கலாம். அந்த அம்மா உட்காரும் போது எல்லாருக்கும் போச போசன்னு ஏரியா ஆரம்பிச்சுட்டு பின்னாடி உட்காந்துருந்த ஒரு ரெட் கலர் சுடிதார் போட்டு அந்த அம்மா வந்துட்டா சக்காலத்தி இவ கூடவே தெரியவா போருக்கு அப்படிங்கிற மாதிரி எப்படியோ உட்காந்துருச்சுக்கிறேன். அந்த மனநிலை தான் இன்னைக்கு எல்லாரும் இருந்தாங்க. இதை பற்றி யார் நம்ம பேசணும்? எங்க தாத்தா அவனுக்கு வேலை பண்ணாங்கட்டி இல்லை, எப்போ பார்த்தாலும் திரிசா மேட்டர் அதை மட்டும் அடிப்பேன். ஊரில் தான் அதை பேசி நீ அதை பற்றி பேசுகிற, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாத அப்படின்னு. நானே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் தான் அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ மாஸ் மொமெண்ட், எவ்வளோ என்ஜாயபிள் மொமெண்ட். அதை சந்தோஷமா இருக்க கொடுத்தா அந்த பொம்பளை சும்மா குடும்பமா உட்காந்து கடுப்பா இருக்க அம்மாவோட உட்காந்துருக்க. சரி, தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த கலந்துகிட்ட அந்த சுதந்திர தின உரையாக இருந்தாலும் சரி, அந்த கொடியேற்றுதல் நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவருக்கு கிடைத்த அந்த அணிவகுப்பு மரியாதை இருந்தாலும் சரி, அவ்வளோ நல்ல விஷயங்கள். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. யங் தாத்தாவுடைய சங்க உறுப்பினர் ஆவதற்காக நாளும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்று முதல் முறையாக சென்னை புனித சார்ஜ் கோட்டையில இன்னைக்கு கொடியேற்று இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். காலை முதலே அவர் வருவதிலிருந்து எவ்வளோ ஒரு மாஸ் மூமெண்ட் இருந்துச்சு. அவருக்கு கிடைத்த அந்த ராஜ மரியாதைகள், அவங்க கிடைத்த அந்த அணிவகுப்பு மரியாதைகள்லாம் பார்த்தோம். உண்மையிலேயே நம்ம பட்ட கஷ்டம்லாம் இருந்துச்சுல அந்த காலத்தில். தலைவர் விஜய் அவர்கள் அந்த தேர்தல் இந்த அரசியல் காலத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு அவர் பட்ட அவமானங்கள் எல்லாத்தையும் கடந்து போக நம்மலாம் ஒரே ஒரு எண்ணத்தை நோக்கி தான் ஓடணும். என் தலைவர் அந்த இடத்துல போய் உட்காரணும் அப்படிங்கிறது. அந்த இடத்தின் உட்கார்ந்ததன் காரணமாக இன்னைக்கு அவருக்கு கிடைத்திருக்க அந்த ராஜ மரியாதை பார்க்கும்போது பிரமிப்பா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம கனவு நிறைவேறிட்டு அப்படின்னு சந்தோஷமா இருந்து. தலைவர் விஜய் அவர்கள் அதனுடைய முதல் உரை இருக்குல்ல, அந்த உரை மிக சிறப்பான உரையாக இருந்துச்சு. ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சு. கடைசி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பார். எந்த ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாமல் நோட்லாம் பார்க்காம ஒரு கிளியர் ஸ்பீச் ஒன்று இங்கிலீஷ்ல ஒன்று கொடுத்துருப்பார். I once again extend my respectful greetings and salute the people of Tamil Nadu who has broken the caste and religious considerations, rejecting money and muscle power, and gave us an overwhelming support to establish people-centric and social justice government. We are on a mission mode to achieve corruption-free government.
We want our people to develop zero tolerance towards corruption. And we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption free. The salute of the Tamil Nadu people அப்படின்னு ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். முக ஸ்டாலினை பார்த்து அந்த பேப்பரை பார்த்து படிக்க சொல்லுங்க பார்ப்போம். படிக்க முடியும். அவரு தமிழே படிக்க தெரியாது வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குங்களா? Do you consider yourself an atheist? நீங்க atheist கன்சிடர் பண்றீங்களா? நான் ரிலிஜியஸ் நீங்க. Are you religious? நீங்க religious personally? புரியல எனக்கு கேக்குறது. ரிலிஜியஸ் நீங்க காட்ல பிலீவ் பண்றீங்களா? கொடியேற்றும் போது கூட எத்தனையோ தலைவர்கள் வந்து நம்ம கொடியேற்றின அந்த போட்டோஸ்களை பார்த்திருக்கோம், வீடியோக்களை பார்த்திருக்கோம். எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா, கலைஞர், மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கொடியேற்றிருக்காங்க. நான் பார்த்து அந்த கொடியேற்றும் போது இருக்கிற ஒரு மாஸ் இருக்கும்ல, அந்த மாஸ் எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அந்த ஒரு கேப் ஒன்று போட்டுக்கிட்டு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் நின்று கொடியேற்றும் போது பக்காவாக இருக்குன்னு வைங்களேன். அந்த ஒரு அந்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட் ஜெயலலிதா கூட இருந்து நான் பார்த்ததில்லை. அந்த அம்மா கூட ஏற்றும் போது அந்த ஒரு மாஸ் இருக்காது. மு.க. ஸ்டாலின் எல்லாம் சொல்ல தேவையில்லை. அவர் எப்படி கொடியேற்றணும்னு தெரியும். பொம்மை மாதிரி நின்று ஏதோ கட்டி வந்த மாதிரி இப்படியே நின்றுட்டு இப்படி ஏற்றிட்டு வந்துருப்பாப்புல, அப்படியே கக்கத்தில் கட்டி வந்த மாதிரி இருந்துருப்பாருங்களேன், அதெல்லாம் தெரியும். ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் அந்த கொடியேற்றும் போது அந்த மாஸ் மூமெண்ட் இருக்குல்ல, என்கிட்ட அந்த கோட் ஷூட்டோட நின்றுக்கிட்டு அந்த ப்ரொஃபஷனலாக அந்த கொடியேற்றிட்டு அந்த சல்யூட் போடும் போது உண்மையிலேயே பிரமிப்பாக இருந்துச்சு. தலைவர் அவருடைய அந்த உரை அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த உரையில அவர் கிளியரா கொடுத்த அந்த விஷயங்கள், அதாவது யார் யாருக்கு என்னென்ன சிறப்பு திட்டங்கள் அறிவித்தார், அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அவங்களுடைய வாரிசுகளுக்கு சொன்ன அந்த விஷயங்கள். அதற்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆட்சி அப்படிங்கிறது எது ஊழல், லஞ்சம், அதெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்த அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அந்த அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம்னு ஃபீல் பண்ணிட்டாலே அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த ஒன்று சேர்ந்தன் விளைவாக தான் ஜாதி உடையும், மதம் உடையும், கரப்ஷன் உடையும், மொழி, இனம் அப்படின்ற எல்லா பாகுபாடுகளும் உடைஞ்சி அங்கே ஒன்று உருவாகும். அதுதான் ஒற்றுமை. அந்த ஒற்றுமையின் காரணமாக தான் இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் அந்த லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சிட்டேன், கரப்ஷனை ஒழிச்சிட்டேன். அது போக இந்த காசு பணம் கொடுத்து ஜாதி மதம் பார்த்து ஓட்டு போற அந்த எல்லா தாட்டையும் உடைச்சிட்டு வந்து வந்திருக்கேன்னா, உங்க அண்ணனாக உங்க தம்பியாக நான் உட்கார்ந்துருக்கேன், நம்ம வேலை முடிஞ்சிட்டுடான்னு விட்டுட்டுலாம் போயிடாதீங்க, கூடவே இருங்க. ஏன் கூட இருக்கணும் இந்த மக்கள் அப்படின்னா, நான் பண்ண போற இந்த ஆட்சி இருக்குல்ல, அந்த ஆட்சியில நீங்களும் இருக்கணும். ஏன்னு கேட்டால் நாங்கள்லாம் வெறும் சர்வன்ட் மட்டும்தான், உங்களுக்கு பணி செய்கிற சர்வன்ட். எங்களை தேர்ந்தெடுத்த முதலாளிகளே நீங்கள் தான். அதனால உங்களுக்கு நான் பணி செய்ய காத்து கிடக்கிறேன். அதனால நீங்க என் கூடவே இருங்க, இந்த அண்ணன் கூடவே இருங்க, இந்த புள்ளைய கூடவே இருங்க அப்படின்னு அந்த உருக்கமான ஸ்பீச் இன்னைக்கு எல்லாரும் மனசுலயும் ஒரு டச் ஏற்படுத்தினா கண்டிப்பா ஏற்படுத்தி. அது போக அந்த மக்களை மதிக்கிற அந்த பண்பு இருக்குல்ல, அவர் தெளிவா ஒரு விஷயத்த ஒன்று சொல்றார். அதாவது அரசு அலுவலகங்களுக்கு வர்ற அந்த மக்களை, அதுபோக காவல் நிலையங்களுக்கோ எல்லா இடங்கள்லையும் அரசு செக்டாருக்கு வர மக்களை மரியாதையோட நடத்தணும்னு நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். கண்ணியமாக நடத்தணும். அங்கே ஊழல் இழல் எதுவுமே இருக்கக்கூடாது. வர மக்கள்கிட்ட காசு பிடிங்கி திங்கிற அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு தவறு நடந்தால் அதற்கான இது ஏன் நடந்துச்சு, இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதுதான் கிளியரான ஒரு விஷுவல் ஆட்சி நடத்துறார் தலைவர் விஜய் அவர்கள் நம்ம சொல்றோம்ல. நான் ஒன்று சொல்லட்ட எக்ஸாம்பிளுக்கு, நேற்றுக்கு வந்து கன்னியாகுமரியில சில மாணவிகள் மது அருந்துற வீடியோக்கள் பரவணுச்சு அப்படிங்கிறது தெரியும். இது இன்னைக்கு நேற்று இது மாதிரி வீடியோக்கள் பரவல கடந்த 10 ஆண்டுகளாகவே சில பெண் மாணவிகள் கல்லூரியிலேயோ இல்லைன்னா பள்ளிக்கூடங்களையோ மது அருந்துற மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம். அது வேற எல்லா ஆட்சியிலையும் இருந்தால் பரவாயில்ல, அதுக்கான தண்டனைகளை அனுபவிச்சுட்டாங்க. ஆனால் நம்ம ஆட்சியில் அது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னா இல்லையா. நேற்றுக்கு முதல் முறையாக என்னன்னா நான் பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு போன ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில், மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் எல்லாம் நடந்திருக்கு. நிறைய பெண் குழந்தைகள் கல்லூரியில் மது இருந்திருக்காங்க. ஆனால் நேற்றைய தினம் அந்த பொண்ணுக்கு மது வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்டதுன்னு, அது மது வாங்கி கொடுத்தது அங்கே பால் பாக்கெட் போடுற ஒரு ஆள் அப்படின்னு அந்த நபரை இன்னைக்கு கைது செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைகளுக்கு நீ எதுக்கு மது வாங்கி கொடுத்தான்னு அந்த நபரை கைது பண்ணி அவங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இது வேற எந்த ஆட்சியில் நடந்திருக்கா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடிச்சா 2 நாள் நின்று எல்லாம் ட்ரோல் பண்ணி தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதற்கான முன்னெடுப்புகள் இருக்குல்ல. ராஜ்மோகன் அந்த விஷயம் போனதுக்கு பிறகு அந்த ஹெட் மாஸ்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு யார் மது வாங்கி கொடுத்தா, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பிடிச்சி அந்த குற்றவாளியை பிடிச்சி உள்ள வைக்கிற அந்த ஆட்சி இருக்கு பாருங்க. அந்த பெண் குழந்தைகள் மேல உள்ள அந்த பாதுகாப்பு இருக்கு பாருங்க. அந்த பொண்ணு தப்பு செஞ்சுட்டு அதுக்கு யார் காரணம் அதை தேடிட்டு போற அதே மாதிரி எல்லா செக்டார்களையும் தலைவர் விஜயுடைய
தாவேக்கா ஆட்சியில் அதை நோக்கி போகிறாங்க, அதை கிளியர் பண்ணணும். ஒரு பிரச்சனையாக அதுக்கான சொல்யூஷன் நோக்கி போகிற அந்த ஆட்சி இருக்குல்ல, அந்த ஆட்சிக்கு பாராட்டுகள். இதே மாதிரி நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் ஒரு கூஸ்பமான ஒரு விஷயம். உண்மையிலே நான் எதிர்பார்த்த அந்த மூமெண்ட் இன்னைக்கு இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். அந்த என்ஜாய்மெண்ட்லாம் எது வரைக்கும் இருந்துச்சுன்னா திரிஷா உள்ள வரைக்கும் இருந்திருக்கும். அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிட்டு என் மாமா வந்து லைவ் போட்டுட்டு இருந்தாப்ல, காலையில போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓடிட்டு, மாமா நான் வெளில வந்தேன் என்னடா அப்படின்றேன், திரிஷா உள்ள வந்துட்டான், நான் வெளில வந்துட்டானா அப்படின்றான் கடுப்பாயிட்டு. அந்த அளவுக்கு அவர் பெரிய டிசப்பாயின்மெண்ட் எல்லாருக்கும் இருந்துச்சு வைங்களேன். இப்போ நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு பெரிய கனவு கோட்டை ஒன்று கொஞ்சம் நாளாக கட்டி வச்சிருந்தோம். சங்கீதா அவர்கள் வந்து டிவோர்ஸை வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க, ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும், சமாதான பேச்சுவார்த்தை மூலம் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னோம். திரிஷாவும் ஜூன் 22 கடைசியாக வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டாங்க. அதே நம்மளோட ஃபோட்டோ ஏன்ட்டு இருந்தாங்க, எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு பிறகு வரவே இல்லை. 2 பேருக்கும் ஒரு பிரேக்கப் ஆகியிருக்கும் அந்த ஃபோட்டோ போட்டதுனால. வெளி சமூகங்களில் வெளில அவங்க ஒன்றா தோன்றவே இல்லை, எந்த இடங்கள்லையும் எந்த நிகழ்ச்சிகளிலையும். அப்படிங்கும் போது ஒருவேளை அது பிரேக்கப் ஆகிட்டு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு கொண்டாடுறாங்க மக்கள். எங்கள் அண்ணனும் அண்ணி ஒன்று சேர போகிறாங்கன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அட்லீஸ்ட் அந்த சந்தோஷம் அப்படியே இருந்துட்டாலும் போய் தொலைஞ்சிருக்கலாம். அது எதுக்கு மறுபடியும் அந்த அம்மா கொண்டாந்து வச்சு நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்களா? அது எனக்கு பெரிய வருத்தம். நான் சொன்ன அந்த 2வது டாபிக் தான் நடந்திருக்குன்னு சொன்னேன். என்ன நம்ம 2 சொல்லியிருந்தோம். ஒன்று, விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் மனம் ஒத்து குழந்தைகளுக்காக தமிழ்நாடு மக்களுக்காக ஒன்று சேரணும். அப்படி இல்லைன்னா நான் இவ்வளோ அமௌண்ட் தரமா, உனக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன், நீ ஒதுங்கிடு, டிவோர்ஸ் அப்ளை பண்ணாத, இது எனக்கு வந்து ஒரு இழுக்கு, எனக்கு ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறதுனால அவர் அமௌண்ட் கொடுத்து செட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு விஜய் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னேன். அநேகமாக செகண்ட் ஒன்றா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா 3வதாக சோஷியல் மீடியாவில் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. அதுவாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குங்களா? நீ கட்டின தாலியை கழுத்துல இருக்கிற வரைக்கும் சட்டப்படி நீ அவ கழுத்துல தாலி கட்டி பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து அவனுக்கு கொடுக்க முடியாது. காலம் முழுக்க அவன் உனக்கு வப்பாட்டியா தான் இருக்கணும். இதுதான் நான் உங்க 2 பேருக்கும் கொடுக்குற தண்டனை. அது கடந்துட்டு போகுது. இந்த திரிஷா வந்ததுலேருந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய கோபம்ங்களா. இந்த அம்மாவுக்கு வேலை வெட்டி இல்லை, சும்மா கடுப்பை கிளப்பிட்டு எங்கே பார்த்தாலும் வந்து உட்காந்துக்கிட்டு மனசை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்களேன். இப்போ கீழே கமெண்ட் போட்டு தொலைறாங்க. 75 வருஷம் பவள விழா பாப்பாவே நாங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒத்த அம்மாவை எங்களால் டீல் பண்ணவே முடியல அப்படின்ட்டு. அந்த அம்மா எதுக்கு வந்து உட்காந்துருக்குது? அந்த அம்மாவுக்கு வேலை வெட்டியா இல்லையா? அந்த அம்மா ஏன் மினிக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு அக்கௌண்ட் மெசேஜ் பண்ணுது, அந்த பொம்மளை மினிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கு. அப்பெல்லாம் சொல்லாதீங்க. அது பாருங்க, வரிசையா திரிஷா வந்து ஆரஞ்சு கலர்ல ஒரு புடவையில் உட்காந்துருக்கு. நம்ம சந்திரசேகர் ஐயா வந்து எஸ்எஸ்சி பெரியப்பா வந்து வெள்ளை கலர் சட்டில் உட்காந்துருக்கு. அப்பெல்லாம் நம்ம சோபா அம்மா வந்து பச்சை கலரு. குடும்பமா தேசிய ஒற்றுமை வளர்க்குறாங்களாமா. ஏன் என்னது சொல்றது, நம்ம புசி ஆனந்தம் வணக்கம் மட்டும் வரா போல, பெரிய அளவில் மரியாதை இருக்கு. வாழ்த்து வணக்கம் சொன்னா போல, அந்த அம்மா இப்படி வணக்கம் சொன்னிச்சுன்னு வைங்கள, அதெல்லாம் வேற லெவல்லைங்கள. சந்தோஷத்தை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு வேற மாதிரி போகும். இந்த வீடியோ நம்ம எப்படி போயிட்டு இருக்கு பாருங்களேன். அடுத்தவங்க வீடியோ போட்டு திட்டுவான், சாட்டா போட்டா எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்டு பாத்தியா திரிஷா வந்திருக்கு, திரிஷாவுக்கு வணக்கம் சொன்னாப்புலன்ட்டு இவன் தந்தி டிவிக்காரன், தந்தி டிவியில் பொலிமர் தூக்கி ஒரு கேமரா தூக்கி திரிஷாக்கு முன்னாடி வச்சுட்டான். அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கான். ஏன் மாற்றி தொலைடா, ஏன்டா மானத்தை வாங்கி தர, எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்துருக்காங்க, எங்கள் குடும்பத்தை பார்த்துருக்காங்க, இந்த அம்மா அவன் கொஞ்சம் உட்காந்துருக்கு, இந்த அம்மாக்கு வந்திருக்கான்னு எல்லாம் கேட்குறாங்க. வந்திருக்கு ஒரு ஃபங்க்ஷனாக பொம்பளை பிள்ளைகளை வரப்படாது சட்டமாக இருக்குன்னு அவங்ககிட்ட சமாளிச்சு விட்டு இங்கே உட்காந்து புலம்பிட்டு நடக்கிறேன். இப்படி புலம்ப விட்டுட்டியா மனுஷா திரிஷா 2 பேரையும் சேர்த்தா சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் எப்படி விட்டு கொடுக்குறதுன்னு தெரியலையா? இதான் இருந்துட்டு போட்டோம். அப்புறம் என்ன, இது மாதிரி விஷயங்களை நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு தயார்படுத்தி கொண்டே வருகிறார் தலைவர் விஜய் அவர்கள். அப்படி தான் நினைக்க தோணுகிறது. வேற எப்படி நினைக்க தோணுகிறது? இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டு, நல்ல கோஸ்மமான மொமெண்ட்டு, பசங்க போட்டு ட்ரோல், அந்த மஜா பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டர் பக்கம் போனால், இந்த பக்கம் போனால் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. திமுகவும் நாம் தமிழ் கட்சியானும் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். திரிஷா வந்துட்டு திரிஷாவுக்கு வணக்கம் சொன்னீங்க அப்படின்ட்டு. ஒரு பெண் வந்திருக்கிறாங்க ஒரு சுதந்திர தின விழாவில், அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை இருக்குல்ல, அது கொடுக்குறோம். இதில் என்ன தவறாக இருக்குது? அங்கே நடந்த சில விஷயங்களை மட்டும் நம்ம உற்று நோக்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் திரிஷான்னு போட்டு பேசிக்கிட்டு நம்ம ஆட்களை கீழே வந்து திட்டாங்க. உனக்கு தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு போட்டு நெகட்டிவிட்டி பரப்புறான்னு. நம்ம ஆளே நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருக்காரு. நெகட்டிவிட்டி பரப்புறதே நம்ம ஆள் தானே, வேற யார் பரப்புறா? திரிஷாவை திட்டுறீங்க, அந்த அம்மா சும்மா வந்துச்சு, அது வேணுக்குன்னு வண்டி பிடிச்சி வந்துச்சா? பாசு யார் கொடுத்தா? நம்ம ஆள் கொடுத்துக்கிறாப்பல, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்துக்கிறாப்பல. 2 வந்து உட்காந்துருக்குது, மணமேடையில் வந்து உட்காந்துருக்கு மாதிரி உட்காந்துருக்குது. சேலை ஒன்று எடுத்துருக்கு சூப்பராக, நல்ல அந்த மெரூன் கலரா, ஆரஞ்சு கலரு, சேஃப்லேண்டா, சேஃப்லேண்டா. உனக்கெல்லாம் தெரியுதாமா சேஃப்லேண்டு கருப்புலேண்டுன்னு? என்ன இழவை இருந்து போட்டு விடுங்க. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. இது வந்து தவிர்க்க முடியாததாகிவிட்டு.
நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் 5 வருஷம்னு சொன்னீங்க, இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்க மற்ற சொல்றோம் கேட்குறீங்க, அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்றோம். இதையும் கேளுங்களா, அதாம்மா இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், நீலாங்கிற வீட்லயே அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கருத்து சொல்வதற்கோ அது நீங்க தவறு, நீங்க விஜய் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கோ எனக்கு உரிமை கிடையாது. அவர் தனிப்பட்ட நபராக இருந்தா சரி. ஆனா அண்ணனாக பார்க்கிறோமே, நான் கிடையாது, நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய தாவக அண்ணன் பார்க்குது. முதலமைச்சர் நான் சொல்லுது, முக.ஸ்டாலின் வந்தா அப்படின்னு அப்படியே சொல்றாங்க. அண்ணன் விஜய் அண்ணன், அந்த அண்ணன்ற உரிமையில சொல்றாங்க, நீ பண்றது தப்புன்னு, அந்த பொம்பளை கூட்டு தெரியாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல கூட எல்லா தாவேக்காவுடைய தொண்டர்களும் நம்மளுடைய சங்கீதா அவர்கள் பக்கம் நிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சங்கீதா இடத்தில் இருந்து இன்று விஜய் அவர்களை கேள்வி கேட்கிறார்கள் நம்முடைய தொண்டர்கள் அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது விடுங்க, அது பேசிக்கிட்டே இருக்கோம், அது போயிட்டு வேற டாபிக். நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்கிற அந்த அறிவிப்புகள், அந்த இடத்துலையே கொடுத்த அறிவிப்புகள் சாதாரண அறிவிப்புகள் கிடையாது. அதாவது சுதந்திர போராட்ட உயிர்நீத்த அந்த அவருடைய தியாகிகளுடைய மகள்களுக்கு 25,000 கொடுக்கப்பட்டு இருந்து திருமணத்திற்கு, அதை இன்னைக்கு 50,000 உயர்த்தி, அப்படியே டபுள் மடங்காக உயர்த்தி கொடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள். அவருக்கு பிறகு இந்த மாற்றுத்திறன் கொண்ட அந்த வீரர்களுக்கு, அவர்களுக்கு வந்து ஏதாச்சும் போரில் கால்கள் கைகால் போயிடும்ல, அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் 5,000 இருந்தால் அது 7,000 மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல. முன்னாள் படை வீரர்களுடைய அந்த ஓய்வூதியமாக இருந்த வந்து 23,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. மாநில அரசு கொடுத்திருந்த அந்த விடுதலை அந்த போராட்டங்களுடைய குடும்பங்களுக்கான அந்த ஓய்வூதியமாக 12,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது. அதற்கு பிறகு வீரபாண்டிய, முத்துராமலிங்க, விஜயராகவன் அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, அதில் மிக விஷயம் நான் பார்த்தது அவங்களுடைய ஜாதியை குறிப்பிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. இதெல்லாம் அவர் தலைவர் விஜய் அவர்கள் யாருடைய ஜாதி பேரையும் குறிப்பிடாமல் அழகாக சொல்லிட்டு அவர்களுக்கு அந்த வழி தோன்றலான அவருடைய ஃபேமிலி சந்ததியினருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கப்பட்டு இருக்கு. அவங்களுடைய அரச குடும்பம் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு மாதம் 11,500 உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் விஷயம். நம்ம இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி பேசி விட்டு திரிசா மேட்டர்லாம் இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்ல நான் கேட்கறேன். ஒன்று திகடுறது தான் எனக்கு தெரியாத, நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியாதுங்களே. பொதுவாக மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கிறதுல அதை தான் நம்ம உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறோம். அந்த விஷயமாக தான் இதையும் கொண்டாந்து சேர்த்தோம். மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அம்மா வர்றது நியாயமா தப்பா சரியாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு இந்த விஷயம் தொடங்கின விஷய காலகட்டத்தில் நீங்க எப்படி முட்டு கொடுத்தீங்க, எங்க அண்ணா அப்படி கிடையாது, அது ஒரு ஃப்ரெண்டா இருக்கப்படாது, அவங்க ஃப்ரெண்டுக்கு அழைச்சி என்னங்க தப்பு இருக்குது, என்ன தப்பு இருக்குன்னு கேட்கறேன், நீ தப்பா பேசுறீங்க எங்க தாத்தா அப்படின்ட்டு கிடந்தீங்க. இப்ப என்ன பண்ணிட்டீங்க, இது ஏன் வருது திரிசா ஏன் வருது அப்படின்னு திரிசா திட்டி இருக்கிறீங்க. இப்ப கொஞ்சம் படிநிலை போய் உணர்ந்துட்டீங்க. திரிசானா சும்மா வருது, இவர் கூட்டு வராரு அப்படின்ற உணர்ந்து தலைவர் விஜய் அவர்களை கேள்வி கேட்குறீங்க. நியாயம் சரியானது. கேள்வி கேட்கின்ற இடத்துல நீங்களும் இருக்கிறீங்க, நாங்களும் இருக்கீங்க. சரியாக தான் கேள்வி கேட்க, நீங்கள் சரியாகத்தான் இருக்கிறீர்கள். மற்ற திமுக தொண்டர்கள் மாதிரி இல்லை, நாம் தமிழர் கட்சியில் வந்து சீமான் வந்து விஜயலட்சுமிக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தப்போ விஜயலட்சுமி திட்டிட்டு நடந்த மாதிரி நம்ம அப்படி யாரையும் திட்டல, சரியாகத்தான் இருக்கிறீர்கள். மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள். வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.